அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஜூலை 21ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஆடி மாத பௌர்ணமியானது வருகின்றது. இந்த பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வெவ்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த வைகாசி மாத பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது. ஆனி பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும். அதே போலவே இந்த ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமியாகும். இந்த பௌர்ணமியானது ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினமானது வருகிறது. ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:09 மணி முதல் ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:51 மணி வரையுமே இருக்கின்றது. இந்த ஆடி பௌர்ணமி ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கின்றது. மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவானின் பெயர்ச்சி நடக்க உள்ளது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலில் அதிக லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்தில் உங்களின் திறமையும் மதிப்பும் அதிகரிக்கும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும். அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த மாதத்தில் ஆதரவற்றவர்களுக்கு உணவுக்கான அத்தியாவசிய பொருட்களை தானமாக வழங்குங்கள். வேலை செய்யும் இடத்தில் தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிருங்கள். திடீரென்று பணம் கிடைக்கும். நீண்ட நாட்கள் கிடைக்காமல் பாக்கி இருந்த பணம் வசூலாகும். சமயோஜிதமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். திடீர் பண வரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களின் வருமானம் அதிகரிக்கும். பேச்சில் அதிகாரம் இருக்கும். தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும். நேர்மறையான கண்ணோட்டம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும். நோய்கள் மனக்கவலை நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். அதே சமயம் வீண் விரயமும் ஏற்படலாம். தொழிலில் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்யும் இடத்தில் திறமையும் மதிப்பும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தேவையான அளவுக்கு பணவரவு இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வேலையின் காரணமாக பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் இழுபறியான நிலையை காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேண்டாம். சகோதரர்களால் அலைச்சலும் ஆதாயமும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்படலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்தில் பணிகளில் அதிக கவனம் தேவைப்படும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமை காப்பது நல்லது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். பங்குதாரர்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஒரு சில சங்கடம் ஏற்படும். சொந்தங்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் குரு பகவானும் அங்கேயே சஞ்சரித்து வருவதால் செலவுகள் பல வழிகளிலுமே ஏற்படும் என்றாலும் மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் தேவைக்கு ஏற்ற பணம் வரும். பொன் பொருள் சேரும். எதிர்பார்த்த பணம் வரும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் உண்டாகும்.
தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவிற்கு வரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு மேற்கண்ட முயற்சிகளும் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருப்போருக்கு ஆதாயம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகளால் ஆரோக்கியம் சீராகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தினர் ஆலோசனைகளை இந்த காலத்தில் நன்மையை கொடுக்கும். பிறரிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது அவசியம். யோசிக்காமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். அதனை உங்களால் இப்பொழுது நிறைவேற்ற முடியாமல் போகும். மேற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மையாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 21, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 18, 23, 27, ஆகஸ்ட் 5, 9 மற்றும் 14. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வளர்ச்சிக்குரிய மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். திடீர் வரவுகளால் சங்கடங்கள் விலகும். என்றாலும் தொழில்காரகன் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் எந்த ஒன்றையும் யோசித்து திட்டமிடுவது நன்மையாகும். 3ஆம் இடத்து அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளால் உங்கள் வேலைகள் நடைபெறும். மற்றவர்களால் சாதிக்க முடியாதவற்றையும் நீங்கள் சாதிப்பீர்கள். உங்கள் ராசி அதிபதி வக்ரமடைந்து இருப்பதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்து இடுங்கள். மேலும் குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வார்த்தைகளில் நிதானம் காக்க வேண்டும். இல்லையெனில் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாவீர்கள். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 21, 22, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 22, 23, 31, ஆகஸ்ட் 4, 5, 13 மற்றும் 14. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்கப் போகிறது. சுகஸ்தானம், சத்ருஸ்தானம், அஷ்டமஸ்தானங்களை குரு பார்ப்பதால் இதுவரை வேலை, அலைச்சல், சோர்வு என்று நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி நிம்மதி உண்டாகும். தாய்வழி உறவுகளால் ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். உடல்நிலை சீராகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். சிறு பிரச்சனைகளால் பிரிந்து இருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றிணைவார்கள். பொது முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு நன்றாக யோசிப்பது அவசியம். வரவை விட செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் செலவுகளில் கவனம் செலுத்துவது அவசியம். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 22, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 21, 23, 30, ஆகஸ்ட் 3, 5, 12 மற்றும் 14. மேலும் இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:09 மணி முதல் ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:51 மணி வரையுமே இருக்கின்றது. இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை வரையுமே இருக்கின்றது. ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் இந்த ஆடி பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும். உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரமாகும். ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு. அன்றைய தினம் காலை சூரிய பகவானை வழிபட்ட பிறகு அம்பாள் மற்றும் சிவபெருமானையும் வழிபடலாம். பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்வது மிகவுமே சிறப்பு. அதனால் அன்னதானம் செய்யலாம்.
மேலும் ஜூலை 20ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரையுமே நீடிக்கிறது. எனவே கிரிவலம் செல்பவர்கள் ஆடி மாத பௌர்ணமிக்கு சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே கிரிவலம் மேற்கொள்ளலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.